எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நான் உங்களுக்கு டேட்ஸும் நட்ஸும் சேர்ந்து 2 ரெசிபீஸ், அருமையான ரெசிபீஸ் செஞ்சு காட்ட போகிறேன். டேட்ஸ் அண்ட் நட்ஸில் நிறைய ப்ரோட்டீன், ஃபைபர், மினரல்ஸ், விட்டமின்ஸ், அயன் சத்து எல்லாமே இருக்குது. இது நம்மளோட டெய்லி டயட்டில் நிறைய சேர்த்துக்கணும். ஸோ இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். பொதுவாக குழந்தைங்க டேட்ஸ் நட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி நான் ஒரு அருமையான, ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக் காட்ட போகிறேன். இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மில்க் ஷேக் செய்ய நான் பாதாம், முந்திரி, வால்நட், பிஸ்தா அண்ட் திராட்சை இதெல்லாமே யூஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 1 கப் அளவு இது 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. 7 பேரிச்சம்பழத்தோட விதைகளை எடுத்துகிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி அரைங்க. நான் காய்ச்சி ஆறின பால் ஊற்றுறேன். இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஐஸ் கியூப்ஸ், 2 கப் பால் ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. டேட்ஸும் நட்ஸும் ஆல்ரெடி இனிப்பாக இருக்கும், அதனால நான் சர்க்கரை போடலை. உங்களுக்கு இனிப்பு வேணும்னா கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கோங்க. மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஒரு கிளாஸில் ஊற்றி கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு சர்வ் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற 2வது ரெசிபி சாக்லேட் பாதாம் டேட்ஸ். பாதாமில் இருக்கிற விட்டமின் இ ஸ்கின், ஹேர் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேரிச்சம்பழத்தில் இருக்கிற விதையை எடுத்துருங்க. பழம் ரொம்ப டேமேஜ் ஆகாமல் கவனமாக பிரித்து விதையை எடுங்க. நெக்ஸ்ட் இதுக்குள்ள முழு பாதாம் பருப்பு வச்சு பழத்தை மூடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக சீல் பண்ணணும். 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு சாஸ்பேனில் தண்ணி ஊற்றி சூடானதும் அடுப்பை குறைச்சிருங்க. சாஸ்பேன் மேலே இன்னொரு பவுலை வச்சு அதில் சாக்லேட் துண்டுகளை போட்டு மெல்ட் பண்ணுங்க. சாக்லேட் கம்ப்ளீட்டாக உருகுனதும் எடுத்து வச்சிருங்க. செஞ்ச பாதாம் ஸ்டஃப்ட் பேரிச்ச பழத்தை சாக்லேட்டில் முக்கி ஒரு ட்ரேல வைங்க. இந்த டேட்ஸ் 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. டேட்ஸ் அருமையாக செட் ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட்டான சாக்லேட் டேட்ஸ் ரெடி. இது அப்படியே சர்வ் பண்ணலாம், இல்லைனா இது மேலே கொஞ்சம் பிஸ்தா தூள் தூவி சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி குட்டீஸ்க்கு கொடுங்க. ரெண்டு அருமையான ரெசிபிஸ் இன்னைக்கு பார்த்தோம். டேட்ஸ்லேயும் நட்ஸ்லேயும் நிறைய நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த 2 ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.